Taste the Daily. Taste the Daily. Taste the Daily. Taste the Daily. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர் திசையில் வாக்களித்து பழக்கப்பட்டு போன மக்கள் இந்த வாக்கை வழங்கி இருக்கிறார்கள் என்றே நான் கருதுகிறேன். ஆனாலும் சீமானுடைய கட்சிக்கு இன்றைக்கு இறுதி ஊர்வலம் நடக்கும். சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அந்த கட்சி இருக்காது. பெரியார் இறந்து 53 ஆண்டுகள் ஆனதற்கு பிறகு எந்த விதமான அறிவோ தரவோ இல்லாமல் இட்டு கட்டி பிஜேபி கட்சிக்கு மகிழ்ச்சி அடையவும் வாங்குகிற கூலிக்கு வேலை செய்யவும் சீமான் செய்த பிரச்சாரம் அங்கே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த இடைத்தேர்தலை சந்தித்ததை போல இதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. நாம் தமிழர் கட்சிக்கு வசூல் தான் அவனுக்கு குறிக்கோள். அவன் இன்னும் 400 தொகுதி இருந்தாலும் நிற்பார். பிஜேபி கட்சி அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அந்த கட்சியினுடைய தேசிய தலைமை முடிவெடுத்து விட்டது. இதிலே முரண்டு பிடிக்கக்கூடிய அண்ணாமலையை முன்னிறுத்துவதா, இல்லை அதிமுகவையும் பிஜேபியையும் சமன் செய்யக்கூடிய தன்மை உள்ள பண்பாளன் நயினார் நாகேந்திரனை முன்னிறுத்துவா என்பது பிஜேபி கட்சிக்குள் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திராவிட இயக்க சிந்தனையாளர், பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் சார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? ஈரோடு இடைத்தேர்தல் முன்னதே தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தாலும் அவங்களுடைய வாக்கு சதவீதம் உயரும், ஆளும் கட்சி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற வரலாறும் உண்டு. திமுக வலுவாக இருக்கிறது, வெற்றி பெறும் அப்படிங்கிற விமர்சனத்தையும் அரசியல் விமர்சகர்கள் பெரிதாக வச்சுட்டு இருந்தாங்க. நாம் தமிழரும் போட்டி போட்டிருக்கிறது அங்க அப்படிங்கும்போது மற்ற கட்சி யாருமே போட்டியிடலை, அப்போ அவங்களுக்கான வாக்கு எண்ணிக்கை உயரும் அப்படிங்கிற கோணத்துல தான் எல்லாரோட பார்வையும் இருந்தது. உங்களுடைய முதல் பார்வை என்ன? திமுக நாம் தமிழர் அங்க போட்டிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது. அந்த தொகுதி காங்கிரஸ் கட்சியினுடைய தொகுதி. தம்பி ஈவேரா திருமகனும் காலம் அவரை கவர்ந்து கொண்டு போனதற்கு பிறகு புத்திர சோகத்தில் இருந்த அவருடைய புதல்வர் ஈவேகே சம்பத்தின் மகன் ஈவிகே இளங்கோவனும் களம் கண்டு வாகை சூடிய தொகுதி. 2021 பொதுத் தேர்தலில் 9000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் ஈவிகே இளங்கோவன் இடைத்தேர்தலில் களம் காணுகிற பொழுது 66,000 வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. இப்போது ஒருவன் திமுக ஆட்சியை அகற்றுகிற வரை செருப்பணிய மாட்டேன் என்று சபதம் எடுத்திருக்கிறார். மெகா கூட்டணி என் தலைமையில் அமையும், திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று அடிப்படை இல்லாமல் தாழ்வாரம் வீடாகாது என்று தெரிந்தும் தவிடு நெல்லாகாது என்று புரிந்தும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இந்த நாட்டில் அரசியல் செய்கிறார். ஒரு நடுநாட்டிலும் தொண்டை நாட்டிலும் செல்வாக்கு பெற்ற ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் களம் கண்டு அந்த கட்சிக்கு அன்றைக்கு பிஜேபியும் அதிமுக தன்னுடைய மறைமுக ஆதரவை வழங்கியதற்கு பிறகு விக்கிரவாண்டியில் நாங்கள் மிகப்பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். இன்றைக்கு இந்த இடைத்தேர்தலில் ஒரு குறைந்த விலைக்கு தன்னை விற்றுக்கொண்டு சீமான் தன்னுடைய வேட்பாளரை ஏற்கனவே நின்றவரை களத்தில் நிறுத்தினார். அவருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, அதை தாண்டி இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற
பாஜக இவர்கள் சத்தமில்லாமல் வாக்கு சேகரித்தார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த இடைத்தேர்தலை சந்தித்ததை போல இதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. இல்ல ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்களே, அதிமுக இவங்கெல்லாம் வந்து நாம் தமிழருக்கு. ஆமா, அப்ப அந்த வாக்கு எங்க போகும்? தேர்தலை புறக்கணிக்கிறோன்னு புறக்கணிச்சிருக்காங்க, அது எப்படி நாம் தமிழருக்கு ஆதரவாகும்? தேர்தலை புறக்கணிக்கிறது கட்சிங்க, வாக்காளர்கள். அதிமுக தலைமை தான் உத்தரவிட்டிருக்கிறதே, நீங்க யாருக்குமே வாக்கிடக்கூடாது அப்படின்னு உத்தரவிட்டிருக்கிறதா அந்த பகுதி மக்கள் அப்படி சொல்றாங்க. ஒண்ணும் இல்லையே, அப்படி ஒண்ணும் இல்லையே. அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் சொல்றாங்க. அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் நிச்சயமாக இருக்க வாய்ப்பில்லை. சீமான் எடப்பாடியை சித்தப்பா என்று உரிமை கொண்டாடியதை சீமான் கட்சியில் இருக்கிற சில்லுண்டி பயல்கள் இதை பிரச்சார களத்தில் வாக்காளர்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு சென்றார்கள். பிஜேபி கட்சி அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அந்த கட்சியினுடைய தேசிய தலைமை முடிவெடுத்துள்ளது. எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன்தான் அது குறித்த பேச்சுவார்த்தைகளில் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இதில் முரண்டு பிடிக்கக்கூடிய அண்ணாமலையை முன்னிறுத்துவதா, இல்லை அதிமுகவையும் பிஜேபியையும் சமன் செய்யக்கூடிய தன்மை உள்ள பண்பாளன் நயினார் நாகேந்திரனை முன்னிறுத்துவா என்பது பிஜேபி கட்சிக்குள் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை. ஆகவே எல்லா கட்சிகளும் இன்றைக்கு சரியோ தவறோ திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கில் களத்தில் நிற்காவிட்டாலும் ஒரு சத்தமில்லாமல் கடிக்கிற சாரை பாம்பு போல எங்களை கடித்தார்கள். முதலமைச்சர் பிரச்சாரத்திற்கு போகவில்லை. கழகத்தின் இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி பிரச்சாரத்திற்கு போகவில்லை. கட்சியினுடைய பிரச்சார செயலாளர் டாக்டர் நைவரை நம்பி ஜெகத் ரட்சகன், திண்டுக்கல் லியோனி, சபாபதி மோகன் பிரச்சாரத்துக்கு போகவில்லை. திமுக சொற்பொழிவாளர்கள் யாரும் போகவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆட்டோவில் கூட நாங்கள் பிரச்சாரம் செய்யலை. வேட்பாளர் வருகிறார், மாவட்ட செயலாளர் முத்துசாமி வாக்கு கேட்க வருகிறார் என்று ஒரு ஆட்டோவில் உட்கார்ந்து ஒரு தம்பி விழித்து கொண்டு போனதை தவிர நாங்கள் வேறு எந்த பிரச்சாரமும் செய்யவில்லை. அதே நேரத்தில் தந்தை பெரியார் ஒரு தொட்டிலில் கிடந்த பொழுதே பூமியினுண்டை பற்றி கவலைப்பட்ட ஒரு மானிடத்தன்மைக்கு உரிய மகத்தான தலைவரை எந்த தேவையும் இல்லாமல் பெரியார் இறந்து 53 ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் எந்த விதமான அறிவோ தரவோ இல்லாமல் இட்டு கட்டி பிஜேபி கட்சிக்கு மகிழ்ச்சி அடையவும் வாங்குகிற கூலிக்கு வேலை செய்யவும் சீமான் செய்த பிரச்சாரம் அங்கே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. தமிழ்நாடே பெரியார் மண் அப்படின்னு சொல்லுவோம், ஆனா ஈரோடு பெரியார் மண், பெரியார் பிறந்து அங்க பயணிச்ச மண். அந்த மண்லையும் போய் திரும்ப திரும்ப பெரியாரை சாடிக்கொண்டே தான் இருந்தாங்க. ஆனாலும் வாக்கு எண்ணிக்கையில அங்க இருக்கக்கூடியவர்கள் பெரியாரை வந்து போற்றி புகழக்கூடிய நிறைய மக்கள் கருத்துக்களை நம்ம பார்த்திருந்தோம். இவ்வளவு வாக்குகளை கூட ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிற கோபம் உங்களுக்கு வரலையா? பூஜ்யத்தை தானே கொடுத்துருக்கணும் பெரியார் போற்றியவனுக்கு இகழ்த்தியவனுக்கு பரிசாக. இல்ல, ஜனநாயகத்துல இது தவிர்க்க முடியாது. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற நிலையில் சீமான் ஒரு வேட்பாளரை நிறுத்தி இவ்வளவு இழிவான மலிவான ஈனத்தனமான பிரச்சாரம் அவர் செய்தார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர் திசையில் வாக்களித்து பழக்கப்பட்டு போன மக்கள் இந்த வாக்கை வழங்கி இருக்கிறார்கள் என்றே நான் கருதுகிறேன். ஆனாலும் சீமானுடைய கட்சிக்கு இன்றைக்கு இறுதி ஊர்வலம் நடக்கும்.
இல்ல பெரியார் இந்த அளவுக்கு பேசிட்டு பெரியார் மண்ணிலேயே இடைத்தேர்தல் வருது, இடைத்தேர்தல் மேடைகள்லயும் பேசிட்டு அங்கு வாக்கு சேகரிப்பது அப்படிங்கிறது ஒரு தைரியம் வேணும்ல. நமக்கு இந்த வாக்கு கிடைக்கும், பெரியாரை பத்தி பேசினா நம்ம ஒன்றும் பூஜ்யம் பெற்றுவிட மாட்டோம், நிராகரிச்சிட மாட்டாங்க, நமக்கு இந்த சொற்ப வாக்குகள் இந்த சைடுல நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும்ல. அது என்ன நம்பிக்கை? இதற்கு பேரு தைரியமா? இதுக்கு இல்ல ஒரு நம்பிக்கை, நமக்கான வாக்கு நமக்கு வரும், பெரியார பேசுறதால நம்மள நிராகரிச்சிட மாட்டாங்க மக்கள் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அது என்ன நம்பிக்கை? இதற்கு பேர் தைரியம் இல்லைங்க. அதாவது அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டுல ஒரு அமளிக்காடாக்க வேண்டும் என்று சில பேர் திட்டமிடுகிறார்கள். அந்த திட்டத்திற்கு இன்றைக்கு முட்டுக் கொடுக்கிற முட்டாள்தனத்தை நண்பர் சீமான் செய்கிறார். அவ்வளவுதான். நண்பர்னு சொல்றீங்க, திராவிட இயக்க சிந்தனையாளர்களோட, திராவிட இயக்கங்களோட ஆரம்ப காலத்துல அவர் நட்போடு இருந்திருக்கிறார், மேடைகள்ல பேசியிருக்கார். 2019 பிறகு இந்த மாற்றம், பெரியாரை இப்படி விமர்சிக்கக்கூடிய மாற்றம், அதற்கு பிறகு நான் பெரியாரை புகழல அப்படின்னு சொல்றாரு. ஏன் இந்த மாற்றம் நினைக்கிறீங்க? அதாவது இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிற யுத்தம் கலாச்சார யுத்தம். ஜவஹர்லால் நேரு தன்னுடைய மகள் இந்திரா காந்திக்கு நைனிட்டால் சிறையில் இருந்து எழுதிய கடிதங்கள், த கிளிம்சஸ் ஆஃப் த வேர்ல்டு ஹிஸ்டரி, த டிஸ்கவரி ஆஃப் த இந்தியா என்று உலக வரலாற்றுக்கு அந்த 2 புத்தகங்கள் தான் இன்றைக்கு உன்னதமானவை. ஒரு மிக படித்தவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. ஒரு 10 ஆண்டு காலம் இந்தியாவின் விடுதலைக்காக அவர் சிறை இருந்தவர். அவர் தன்னுடைய மகளுக்கு எழுதிய கடிதத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற யுத்தம் ஆரிய திராவிட போர் என்று அவர் எழுதுகிறார். 100 ஆண்டுகளுக்கு முன்பே சிந்து நதிக்கரையில் உலவிய நாகரிகம் திராவிட நாகரிகம் என்று ஜான் மார்ஷல் நிறுவுகிறார். அந்த திராவிடம் என்கிற அந்த நாகரிகத்துக்கு எதிர் திசையில் இருக்கிற நாகரிகம் ஆரிய நாகரிகம். இன்றைக்கு திராவிடத்தை திசை எட்டும் கொண்டு சேர்ப்பதில் பெரியார் வெற்றி பெற்றார். நூற்றாண்டுகளின் வரப்பை கடந்து வாழுகிற தலைவன் தந்தை பெரியார். நான் ஒரு வரலாற்று மாணவனாக உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்தில் பிறந்த சாதித்த சாதனையாளர்களில் பெரியார் பெற்ற வெற்றியை யாரும் பெறவில்லை. ஏன்னா தார் எந்த கொள்கை சொன்னாரோ அந்த கொள்கை நடைமுறைக்கு வருவதை கண்களிக்க கண்டுவிட்டு கண்மூடிய ஒரே தலைவன் உலக வரலாற்றில் பெரியார். அப்ப இந்த பெரியாரை தீர்த்து கட்ட வேண்டும் என்கிற வன்மம் இந்த சனாதன கும்பலுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு இன்றைக்கு வலிமை இல்லை. அவர்களுக்கு வலிமை இல்லாத சூழலில் தமிழ் தேசியம் என்கிற போர்வையில் தப்புத்தாளம் கொடுக்கிற ஒரு தற்குறி அவர்களுக்கு கிடைத்தார். அதுதான் இந்த யுத்தம். ஈரோடு இடைத்தேர்தல் வெற்றி, அதாவது வெற்றி திமுகவுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னா கூட அந்த 2வது இடம் அப்படிங்கிற இடத்த நாம் தமிழர் பிடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அதை அவங்க இனி பிரச்சாரமாக தானே எடுத்துட்டு போவாங்க சட்டமன்ற தேர்தலை நோக்கி. சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அந்த கட்சி இருக்காது. மற்ற கட்சிகள் புறக்கணித்ததற்கும் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டதற்கும் ஏதாவது காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நாம் தமிழர் கட்சிக்கு வசூல் தான் அவருக்கு குறிக்கோள். பொய் வந்த வாயும் புலை வந்த செய்கையும்னு சொன்னார் பட்டினத்தார். அதுக்கு மிக பொருத்தமானவர் சீமான். பொய் வாயெடுத்த பொய், புலை வந்த செய்கை, இதை அவர் செய்து கொண்டே இருப்பார். அவன் இன்னும் 400 தொகுதி இருந்தாலும் நிற்பார். நேற்றிலிருந்து விவாதங்கள்ல பாஜக செய்தி தொடர்பாளர்கள் பேசும்போது இது திமுகவிற்கு பெரிய அவமானம், எல்லா கட்சிகளும் புறக்கணிச்சிட்டாங்க, களத்துல போட்டியே இல்லை, தான் மட்டும் நின்று தான் மட்டும் வெற்றி பெறாரு, இது எவ்வளவு பெரிய அசிங்கம் திமுகவிற்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இது எப்படி? இல்ல, ஜனநாயகத்துக்கு ஜனநாயகம் என்கிற வானத்தை தேர்தல் என்ற சிறகுகளால் அலங்கரிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சிக்கு வராது செருப்பணிய மாட்டேன் என்று சபதம் எடுத்ததற்கு பிறகு திமுக ஆட்சியை அகற்றுவதுதான் என்னுடைய குறிக்கோள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் இருந்து கொண்டே ஒருவர் பேசியதற்கு பிறகு எங்கள் கட்சி தான் தமிழ்நாட்டில் பிரைமரி பார்ட்டி, பிரதான கட்சி என்று ஒரு தேர்தலையும் சந்திக்காத ஒரு நடிகர் நீட்டி முழக்கியதற்கு பிறகு
இதைத்தான் பார்த்துருக்கலாமேன்னு சொல்லிதான் காங்கிரஸ் கட்சியிடம் பேசி இந்த தொகுதியை வாங்கி திமுக நின்றது. இது இடைத்தேர்தல் மட்டுமல்ல, இது இடைத்தேர்தல். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் ஸ்டாலின் ஆட்சிக்கு நாட்டு மக்கள் தந்த வெகுமதி. திமுகவுக்கு எதிராக இருக்கிற வாக்காளர்கள் வாக்களித்திருப்பார்கள் நாம் தமிழர் கட்சிக்கு. அவர்களையும் திமுக தன்வசப்படுத்துவதற்கு வருகிற நாட்களில் இயங்கும். நிச்சயமாக இன்றைக்கு இறுதி ஊர்வலம் நாம் தமிழர் கட்சிக்கு நடக்கும். ஈமச்சடங்கு எங்கே நடக்கும் என்பதை சீமான் பொதுவெளியில் சொல்லலாம். அந்த பகுதியில வாக்கு பதிவின் போதும் சரி, இன்று வாக்கு எண்ணிக்கையின் போதும் சரி, நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் வந்து நிறைய முறைகேடுகள் நடக்குது, எங்களை மிரட்டுறாங்க திமுகவினர் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. மிரட்ட வேண்டிய அவசியம் என்ன? நாங்க பிரச்சாரமே செய்யலையே. நாங்க பிரச்சாரம் செய்யல. 1977 தொடர்ந்து தேர்தலை சந்தித்து வருகிறவர் அண்ணன் முத்துசாமி. அவர்கிட்ட நான் கேட்டேன், சீமான் பேசுகிற இடத்துல அதற்கு ஒரு எதிர்வினை ஆற்றுவது மாதிரி நான் பேசலாமா, நான் வரட்டுமா அப்படின்னு கேட்டேன். வேணான்னாரு. ஏன்னா அப்படின்னு நான் கேட்டேன். அவனுக்கெல்லாம் பதில் சொல்லி உங்க நேரத்தையும் உங்க சக்தியும் இழந்துடாதீங்கன்னார். அதனால இது ஒரு இடைச்செருகல், இது ஒரு களை. இந்த களை அகற்றப்படும். தமிழ்நாடு என்கிற கழனியில் முளைத்திருக்கிற இந்த கலைக்கு வேரோடும் தூரோடும் பிடுங்கி எறியக்கூடிய சம்பவங்கள் இனி வரிசையாக நடக்கும். 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இருக்காது. அதற்கான வேலைகளை நாளைக்கே தொடங்கிவிடும். நீங்க முன்னாடியே பேசும்போது சொன்னீங்க, முதலமைச்சர் போகல, துணை முதலமைச்சர் போகல, முக்கிய அமைச்சர்கள் போகல, யாருமே நட்சத்திர பேச்சாளர் கூட போகல இடைத்தேர்தல் தொகுதிக்கு. ஆனா கடந்த முறை வந்து இடைத்தேர்தல் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அத்தனை அமைச்சர்கள், அத்தனை பேச்சாளர்கள் தொடர்ந்து அவ்வளவு பிரச்சாரம் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு நினைக்கலங்க? நாம் தமிழர் கட்சி வந்து அந்த அளவுக்கு தான் நீங்க எடை போடுறீங்களா? இந்த கடந்த தேர்தலில் நாங்கள் எல்லாரும் போய் களத்தில் நின்னோன்னு சொன்னால் தோழமை கட்சிக்கு துணை நிற்க வேண்டிய பொறுப்பை நாங்கள் பொறுப்போட செய்கிறோம். இப்போ நாங்களே நிற்கிறோம். நாங்கள் திமுக அந்த தொகுதிக்கு செய்திருக்கிற சாதனை, அந்த தொகுதியில் பலன் பெற்ற மக்கள், நாடு தழுவிய அளவில் திமுக மேற்கொண்டிருக்கிற நடவடிக்கை, தமிழகத்தினுடைய உரிமைக்கு திமுக தொடர்ந்து உரிமை குரல் எழுப்புகிற எல்லாவற்றையும் பட்டியலிட்டு மக்கள் மத்தியில் கொண்டு சென்றோம். இந்த வாக்கு எங்களுக்கு இன்னும் கேட்டால் இது எங்களுக்கு அதிகமான வாக்கு. இவ்வளவு வித்தியாசம் இருக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த வாக்குக்கும் 2வது இடத்துல இருந்தாலும் வாக்கு வித்தியாசம் பல மடங்கு இருக்கு. இல்லை இறந்து போனதுக்கு பிறகு 2வது இடம் 3வது இடம்னு சொல்லப்படாது. காலமாகிட்டாரு, இன்னும் கட்டையை தூக்கி எரிக்க வேண்டியதானே தவிர இதில் 2வது இடம் 1வது இடம் தான் பிரச்சனை இல்லை. நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துருக்கீங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி சார். Taste the Daily. Taste the Daily. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்